ரொம்ப டேஸ்ட்டா ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த டிஷ் நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது செய்றதுக்கு ஒரு பவுல்ல பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர், கேப்சிகம் அண்ட் பெரிய வெங்காயம் இது போல ஸ்கொயரா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீரோட மசாலா நல்லா கோட்டாருக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் சுடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஓரளவு கோட்டானதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை அண்ட் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இது போல் நல்ல ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு தக்காளி இது போல் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்தால் போதும். சரியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கடாய் பன்னீர் அப்படியே ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.